வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த விசி ஹோஸ்ட்டு வெப்சைட் அப்படின்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு விசி ரெக்யூர்மெண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும் தனியாகவே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்னு இருக்குது. இங்கே கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை இந்த வெப்சைட்டை இதை வந்து டவுன்லோடு கொடுத்தாலும் ஓகே தான். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் விசி ஹோஸ்ட். இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வந்து யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹால் டிக்கெட் வரலை அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருந்தீங்க. ஹால் டிக்கெட் நான் அப்ளை பண்ணேன் சார், எனக்கு ஹால் டிக்கெட் வரலை அப்படின்றது. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு என்ன அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர், அதாவது ஃபீஸ் நாட் பெய்டு இந்த காரணத்தினால, மற்ற ஏதாவது சம்திங் காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன காரணம் அப்படின்றதையும் அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு செக் பண்ணிக்கிங்க. அந்த வெப்சைட் எப்படி போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்துட்டு உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அப்ளிகேஷன் நான் அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து வரலை அப்படின்னு. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாதனால உங்களுடைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துங்க. ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் இன்னும் வரலையோ அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ ஹால் டிக்கெட்லாம் வந்து ஒன் வீக் ஆகுது. ஸோ அதனால் உங்களுடைய ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.